மேட் ஃபார் ஈச் அதர் அடுத்தடுத்த ஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக அரிதா அரிஷால கூட இருக்கிற கண்டஸ்டன்ஸும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் ஜட்ஜஸே ஒரு பாயிண்ட்ல கடுப்பாயிட்டு கோவப்பட்டு வாக் அவுட் பண்ணுற அளவுக்கு போன சுச்சுவேஷன்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அது என்னன்றதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னொரு பக்கம் பாஸா ஃபெயிலா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சு அந்த வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் யாரை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்ற மாதிரி இன்னும் வெஞ்சன்ஸோட இருக்காங்களா இல்லை உண்மையத்தான் சொல்கிறாங்களான்ற மாதிரி பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்களும் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு டாஸ்க் ஒன்று கண்டக்ட் பண்ணி அந்த லீடர் போர்டில் ஸ்கேல் ஆஃப் பாயிண்ட்ஸ் அதில் யார் முதலிடம் செகண்ட் இடம் அப்படின்றதுக்காக ஒரு பாயிண்ட்டை வச்சு யார் ஃபஸ்ட்டு வந்து ஜெயிக்கிறான்றது முக்கியம் இல்லை தம்பி, கடைசியில் இருந்து எவன் ஃபஸ்ட்டு வந்து ஜெயிக்கிறான்றது தான் ட்விஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு போச்சு. இது எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, எபிசோட் நம்பர் 13 என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னாடி வந்து 5 டீம் ஜெயிச்சு 5 டீம் தோத்துருந்தாங்க இல்லையா அந்த சேலஞ்சில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போனண்ட்டாக மோதும் போது. ஸோ அதில் வின்னிங் சைடு ஒரு பக்கம் லூசிங் சைடு ஒரு பக்கம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீமுகி ஆங்கர் ஸ்ரீமுகி உள்ளே வந்துட்டாங்க பேலஸ்குள்ளே. வந்துட்டு டாஸ்கோட பேர் என்னன்னா ஐ ஆன் லவ். இந்த ஐ ஆன் லவ்ன்ற சாங் பயங்கரமாக இருக்கும். சரி டாஸ்க் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த கோல்டன் கப்புலான ராஜு மற்றும் ஆசியா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க கோல்டன் கப்ல இருக்கீங்க, இப்போ ஜெயிச்ச டீம்ல இருந்து ஒருத்தரை தூக்கி அங்க போட்டுட்டு தோத்தல இருந்து ஒருத்தனை எடுத்துட்டு வந்து இங்க மாத்தி விடலாம், அந்த அட்வான்டேஜ் நாங்க உங்ககிட்ட கொடுக்குறோன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அட்வான்டேஜ் கொடுக்கறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னா, ஒருவேளை இவங்க வந்து ரியாக்ட் பண்ணி அங்க மாத்தும் போது ஃபேவர் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபேவர்ல அவங்களுக்கு சாதகமா போகும். பட் இங்க ஜெயிச்சு வந்தவனை வெளியே தூக்கி போட்டா இவங்க கூட ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாகும். அடுத்து இந்த கான்ஃபிளிக்ட்லயே டிராவல் பண்ணணுன்றதுதான் இன்டென்ஷன். ஆனா அந்த இடத்துல ஆசியா மற்றும் ராஜு ரொம்ப தெளிவான ஒரு பதிலை சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு காம்படிஷன் நடந்து தான் ஜெயிச்சு தான் இங்க வந்திருக்காங்க. ஸோ ஜெயிக்காம வந்திருந்தா கூட பரவாயில்ல, ஜெயிச்சு வந்ததால அந்த வாய்ப்பை நான் பறிக்க விரும்பல, இந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ண விரும்பலன்ற மாதிரி ராஜு அண்ட் ஆசியா சொன்னது சூப்பரான விஷயம். ஏன்னா அவங்க காம்படிஷன் பண்ணி தானே வராங்க. ஸோ அவனும் ஜெயிச்சிருந்தா அவன் வந்திருக்க போறான், அவன் தோத்துட்டான் போது இங்க என்ன அப்படின்னும் போது அது நியாயமா தான் பட்டுச்சு. அதை யூஸ் பண்ணல. ஓகே, அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, தனித்தனியாக பிரிச்சுட்டு டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதுக்கு நடுவில் ஒரு 5 ஹோல்ஸ் இருக்குது. அந்த 5 ஹோல்ஸ்லேயும் ஒரு ராடு போட்டு மேலே 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 போகணும். இதுதான் டாஸ்க்கு. அதில் மேலே மேலே எப்படி போவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட். ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு அந்த கப்புள்ஸ் 2 பேரும் ஒரே ஆன்சர் கரெக்ட் ஆன்சரை கொடுத்தாங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ யார் இப்படி 5 கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்தவங்க 2வது, அதுக்கு அடுத்தவங்க 3. ஆக மொத்தத்தில் 10 கேள்வி கேட்பாங்க. அந்த 10 கேள்வியில தான் நீங்கள் அந்த கேமை ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்றது தான் இருக்குது. ஓகே, இந்த கேமை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்த உடனே எல்லாம் பயங்கரமாக பண்ணாங்க. யாரு ஹைட்டு, இந்த ஹஸ்பண்டோட ஹைட்டுலாம் கேட்கும்போது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ரவுண்டா கல்யாண் மற்றும் வசந்தி ஒரு பாயிண்ட்டும் எடுக்கல. மற்ற எல்லா டீமுமே லீடு எடுத்து போயிட்டே இருந்தாங்க. கடைசியில் ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. ஒரு ஸ்டேஜில் வந்து கல்யாண் 4 பாயிண்ட்டு, இவங்க யாரு பிரியங்கா 4 பாயிண்ட்டு, ஆசியா 4 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு கப்பல் 4 4 பாயிண்ட். கடைசி கேள்விக்கு யாரு பிரிட்டோ 4 பாயிண்ட். கடைசி கேள்விக்கு யார் ஆன்சர் பண்றாங்களோ அவங்க தான் அந்த டாஸ்க்கை ஜெயிக்கிற மாதிரி போறாங்க. அந்த இடத்துல கரெக்டான ஷூ சைஸுங்க, எப்படி ஷூ சைஸ் கேள்வி, அந்த ஷூ சைஸ் எல்லாரும் முன்னுக்கு ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா இல்லை கம்மியாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு கப்பல் கரெக்டாக சொன்னது யாருன்னா கல்யாண் மற்றும் வசந்தி கரெக்டாக சொல்லி அந்த டாஸ்க்கு ஜெயிச்சாங்க. ஏன்னா போன வாரம் நான் ஜெயிச்சு காட்டுறேன், ஜெயிச்சு உனக்கு ரூமை வாங்கி கொடுக்குறேன்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணார் வசந்திக்கு. ஏன்னா ஒரு ரூமை விட்டு வெளியே அமுச்சு விட்டாங்கன்றதால அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுற விதமா இன்னைக்கு கல்யாண் ஜெயிச்சு அந்த முதல் இடத்துக்கு வந்தது வந்து ஒரு மாசான மொமெண்ட். ஏன்னா சொன்னதை செஞ்சு காட்டுறதுல ஒரு கெத்து இருக்குல்ல, அந்த கெத்து வேற மாதிரி இருக்கத்தானே செய்யணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கல்யாண் முடிக்கிறாரு. 2வது வந்து ஷிவு முடிக்கிறாங்க. ரெண்டாவது பிரிட்டோ, 3வது ஆசியா, 4வது பிரியங்கா, 5வது ஜானு. இதுல ஆரம்பிச்சது என்னமோ பிரியங்கா மற்றும் ஷிவு வந்து சருன்னு மேலே போயிட்டே இருந்தாங்க. கடைசி அவங்க ஆனிவர்சரி டேட்டு, ப்ரொபோசல் டேட்டு, ஷூ சைஸுன்ற மாதிரி நிறைய பிரச்சனை அந்த இடத்துல ஆயிட்டு அதில் குறிப்பாக வந்து ஷிவு ஓவராக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, பிரியங்காக்கு ஷிவுக்குள்ள நிறைய ஆர்குமெண்ட் வருது. ஏன்னா ஷிவு சொல்றாரு, நீ ப்ரப்போஸ் பண்ண நாள் ஏன் மறந்த அப்படின்ற மாதிரி பிரியங்கா கிட்ட கேட்கிறாரு. ஸோ அந்த ப்ரப்போசல்னால இவங்க மறந்துட்டாங்க போல. இவங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா டேட்டு போயிருப்பாங்களே, அந்த டேட்டை இவங்க ஞாபகம் வச்சு சொல்லிட்டு இருக்காங்க.
பட் அதில் ப்ரப்போசல் தான் நீ சொல்லியிருக்கணுன்ற மாதிரி அங்கே பல வாக்குவாதங்கள். அதில் ஷிவ் மேலுமே தப்பு இருக்கு. அவர் தான் அவருடைய சைஸ், ஷூ சைஸ்லேருந்து எல்லாமே தப்பாக சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்த தருணத்தையும் பார்க்க முடிஞ்சுச்சு. இதில் பாயிண்ட்ஸ் டேபிளில் லீடர் போர்டு பாயிண்ட் பார்க்கும்போது கல்யாண் அண்ட் வசந்தி 45 பாயிண்ட், ஷிவ் 40 பாயிண்ட், ஆசியா அண்ட் ராஜு 35, சந்தியா அண்ட் பிரிட்டோ 30, ஜானு பானு 25, நட்ராஜ் அண்ட் நீத்து 25, சித் அண்ட் சோனியா 20, பவன் மற்றும் அஞ்சலி 20, அரிதா ஹரிஷ் 15, சாண்ட்ரா அண்ட் மகேஷ் 5. போன வாரமும் லீஸ்ட் பாயிண்ட், இந்த வாரமும் லீஸ்ட் பாயிண்ட். என்ன வாரம் உங்களுடைய பாயிண்ட் வந்து போன வாரம் முட்டையில் இருந்தாங்க, இந்த வாட்டி 5ல் வந்திருக்காங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நட்ராஜ் போய் டைரக்டா வந்து அரிதா ஹரிஷ் கிட்ட சாரி கேட்கிறார். ஏன்னா நட்ராஜுக்கும் அரிதா ஹரிஷுக்கும் அந்த கமெண்டை பாஸ் பண்ணி குறும்படம் போட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆச்சு இல்லையா, அதை அங்கே பேசி சால்வ் பண்ண தருணத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அதை தாண்டி கோல்டன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கவங்களுக்கு கேண்டில் லைட் டின்னர் கொடுப்பாங்கல்ல, அந்த கேண்டில் லைட் டின்னர் கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க ஆனிவர்சரி கிஃப்டா அவங்க வீட்டில இருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசின ஃபுட்டேஜ் முதற்கொண்டுமே போட்டுட்டு இருந்தாங்க கல்யாண் அண்ட் வசந்தி வேற மாதிரி. இது எபிசோட் நம்பர் 13ல நடந்த விஷயங்கள். அப்படியே எபிசோட் நம்பர் 14க்கு வருவோம். 14ல் ஸ்ரீமுகி வராங்க, வீக்கெண்ட் எபிசோடு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வெளியே போப்படுறதில்ல, ஜட்ஜஸ் எல்லாமே லவ் மேன்ஷனுக்கு வரப்போறாங்கன்ற மாதிரி 3 ஜட்ஜஸுமே உள்ள வராங்க. வந்த உடனே ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, பாஸ் ஆர் ஃபெயில். என்னன்னா வைப், இவங்களோட வைப் நல்லா இருக்குன்னா பாஸ், இவங்களோட வைப் கொஞ்சம் செட் ஆகலைன்னா ஃபெயில் அப்படின்றத ஒவ்வொரு கப்பலுமே கொடுக்கணும் அப்படின்றது தான். இப்படி கொடுக்கும்போதே ஒரு ரிவெஞ்ச் கேம் வரப்போகுதுன்றது தெரிஞ்சுதானே இருக்கும். கண்டிப்பாக அது நடக்க ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் அரிதா ஹரிஷ் வந்து அஞ்சலி அண்ட் பவன் இப்போ வைப் அவங்களுக்கு சூப்பரா இருக்கு, வேற மாதிரி இருக்குன்றதே சொல்றாங்க. சித் அண்ட் சோனியா வந்து நிறைய சேலஞ்சஸ்ல இன்சிடென்ட்லாம் அவங்களுக்குள்ள ஒத்து போகாத மாதிரி கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரா மாதிரி இருக்குனாங்க. கரெக்ட், ஏன்னா அவங்க 2 பேரும் கோஆர்டினேஷனா செயல்படல. அந்த பாயிண்ட்ல அரிதா ஹரிஷ் வைப் ஃபெயிலுன்றதுல 100% கரெக்ட் தான். அடுத்து சித்து சோனியா வந்து அஞ்சலி அண்ட் பவன் பாஸ். அதே சாண்ட்ரா அண்ட் மகேஷ் வந்து ஃபெயில், டாமினேட்டிங்கா இருக்காங்க. ஒரு பக்கம் டாமினேட்டிங்கா ஒரு சில இடத்துல இப்படி இருக்கா மாதிரி இருக்கு சாண்ட்ரான்ற மாதிரி சொல்றாங்க. அதுல சாண்ட்ரா ஒரு பக்கம் எமோஷனலா பிரேக் டவுன் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து சிவன் பிரியங்கா போயிட்டு அரிதா ஹரிஷ் குறிப்பா ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் சொல்றத கொஞ்சம் தப்புன்னு அதை மாற்ற ட்ரை பண்ணோம், இவங்களாம் அவருக்கா இது பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ அதில் கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது வாக் அவுட் பண்ணிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கு அவர் திரும்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க நடுவில் ஜட்ஜு ராதா வந்து என்ன சொல்லிட்டாங்க, எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒருத்தர் வாக் அவுட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப தப்பு, இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இட் இஸ் நாட் ரைட்டுன்றதை ஓப்பனாக போட்டு ராதா அடிக்கிறாங்க அரிதா ஹரிஷை. அடுத்து ஆசியா அண்ட் ராஜு சூப்பர் கப்பிள், ஏன்னா அவங்க வைப் மேட்ச் ஆகுதுன்னு சூப்பர் அப்படின்னு கொடுத்தாச்சு. பிரிட்டோ சந்தியா வராங்க, வந்து ஷிவ் அண்ட் பிரியங்கா ஃபெயில். ஏன்னா அந்த வந்து எமோஷன்ஸ் காமிச்சார் இல்லையா, அதில் ஷிவ் வந்து கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கார் இல்லையா, அந்த எமோஷன்ஸ்னால சில விஷயங்கள்லாம் நடந்ததுன்றத அவங்க 2 பேருமே அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறாங்க, ஃபேர் அண்ட் ஆஃப். அப்புறம் கல்யாண் மற்றும் வசந்தி வந்து பாஸ், ஏன்னா லாஸ்ட் வீக்கும் இந்த வீக்கும் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் சாலா பாகுந்தி வேற மாதிரி போய் இருந்தது இல்லையா. ஓகே, அடுத்து நீத்து நட்ராஜ் ராஜு ஆசியா பாஸ். அரிதா ஹரிஷ், ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு விவாதம் நடந்ததுல, அதில் தான் குறிப்பாக வந்து செப்பரேட்டாக இருக்கிறாங்க. ஹரிஷ் வந்து அரிதா வந்து வெளியே தெரிய மாட்டேங்கிறாங்க, ஃபுல்லாக வந்து இவர் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்ற மாதிரி சொன்ன உடனே வந்து வெளியே இந்த ஷோ விட்டு வெளியே போகிறேன், இதெல்லாம் பண்ணுறேன்ற மாதிரி வார்த்தைலாம் விடக்கூடாது. அனில் ஜட்ஜு வந்து சொல்கிறார் அரிதா ஹரிஷ் கிட்ட, இந்த மாதிரிலாம் வார்த்தைலாம் விடாதீங்க, ரொம்ப தப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு ஷோக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஷோ விட்டு போகிறேன் இது போகிறேன்னா அப்போ முன்னாடியே யோசிச்சிருக்கும்ல, ஷோக்கான மரியாதையும் இதையும் நீங்கள் கொடுத்தாகணுன்ற மாதிரி அனில் வந்து திரும்ப அரிதா ஹரிஷை ஒரு அட்டாக போட்டு விட்டுறாரு. ஏன்னா அவங்க பண்ணது தான் சொல்கிறாங்க, பண்ணாது எதுவுமே மென்ஷன் பண்ணல, பட் பண்ணது ஜட்ஜஸ்க்கு பிடிக்கலன்னும் போது அவங்க சொல்லத்தான் செய்வாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட். அடுத்து ராஜு அண்ட் ஆசியா போகிறாங்க. அரிதா ஹரிஷ் அந்த வாக் அவுட் பண்ணது, சேவகர்கள் அக்செப்ட் பண்ணது, அதுவுமே பாயிண்ட் அக்செப்டட். ஓகே, ஏன்னா ஒன்றும் பேச முடியாது அந்த இடத்துல அரிதா ஹரிஷ். அப்புறம் ஜானு பானு வந்து வைப் நல்லா இருக்கு பாஸ். கல்யாணன் வசந்தி போகிறாங்க, அரிதா ஹரிஷ் வந்து ஃபெயில். அந்த லஞ்ச் டைமில் மட்டும்தான் அரிதாவை பார்க்க முடியுது, மற்ற டைம்லாம் பார்க்க முடியல அப்படின்றத சொல்லிடுறாங்க. சந்தியான் பிரிட்டு பாஸ். ஜானு பானு போயிட்டு ஆசியான் ராஜு. இதில் என்னன்னா எப்படின்னா இதில் கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி, நான் உனக்கு பாஸ் கொடுக்குறேன், நீ எனக்கு பாஸ் கொடு, நான் ஃபெயில் கொடுத்தேன்னா நீ ஃபெயில் கொடுன்ற மாதிரி இதுலேயுமே பல ரிவெஞ்சஸ் நடக்குது. பாஸ்லையுமே அப்படி நடக்குதுன்னு பார்க்க முடியுது. பார்த்தீங்கன்னா ராஜு ஆசியா வந்து ஜானு பானு கொடுத்தாங்க, ஜானு பானு போயிட்டு ராஜு ஆசியா கொடுக்குறாங்க. ஸோ இங்கே கொடுத்து வாங்குதல் மோடில் தான் போயிட்டு இருக்கு. சாண்ட்ரா அண்ட் மகேஷ் ஃபெயிலு. குறிப்பாக வந்து அந்த ரூலை செக் பண்ணி, ஏன்னா அவங்க பதட்டமானாங்க அந்த ஒரு கேமில், அந்த ஒரு பாயிண்ட்னும் போது கரெக்டு தான். அடுத்து சாண்ட்ரா அண்ட் மகேஷ் போய் கல்யாண் அண்ட் வசந்தி பாஸு.
சந்தியா அண்ட் பிரிட்டோ வந்து கொஞ்சம் டாஸ்க்ல இம்மெச்சூர்னு எங்களுக்கு எதிராக டேக்லைன் கொடுத்தாங்களே, அந்த ஒரு விஷயத்த போட்டு முடிச்சு விட்டாங்க. அஞ்சலி அண்ட் பவன் போறாங்க, சோனியா சித்துக்கு பாஸ். ஏன்னா சோனியா சித்து, அஞ்சலி அண்ட் பவன் நல்ல பாண்டிங்ல இருக்காங்க. அவங்க இவங்களுக்கு கொடுக்குறதும் இவங்க அவங்களுக்கு கொடுக்குறதும் ஒரு வழக்கம் தானே. போன வாட்டியும் அப்படித்தான் நடக்குது, இந்த வாட்டியும் அப்படித்தான் நடந்துச்சு. ஃபெயில்ல மட்டும் ஜானு பானு கொடுத்தாங்க. அதுல குறிப்பா அந்த ரைஸ் ஏதோ ஒரு இஷ்யூ நடந்திருக்குது போல, அதனால இது நடந்து முடிஞ்ச உடனே ஓட்டிங் எடுக்கிறாங்க. மேக்சிமம் பாஸ் யாருக்கு வந்திருக்குன்னா ருத்துராஜ் அண்ட் ஆசியா, சாரி ருத்து அண்ட் ஆசியா, கல்யாண் அண்ட் கல்யாணு, ஐயோ ரூத்துன்ற பாருங்க, கல்யாண் அண்ட் வசந்தி, பவன் அண்ட் அஞ்சலி அண்ட் பிரிட்டோ அண்ட் சாண்ட்ரா, இவங்களுக்குலாம் மெஜாரிட்டியா வந்தது. ஃபெயில்ல வந்து அரிதா ஹரிஷ் ஃபெயில் அப்படின்றது நிறைய வந்துச்சா, இது ஒரு பக்கம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கப்புள்ஸ் எல்லாருமே ஒரு சாங்கை கெஸ் பண்ற மாதிரி ஒரு சாங்கை போட்டுட்டு அந்த சாங்குக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க வீக்கெண்ட் எபிசோட்ல. தட் வாஸ் நைஸ். இது முடிஞ்சுதா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எபிசோட் நம்பர் 15 தான் பெரிய சம்பவங்கள் மேல சம்பவம் நடந்தது. என்னன்னா ரெட் ரோஸ் பிளாக் ரோஸ் அப்படின்ற ஒரு சம்பவத்தை ஆரம்பிக்கிறாங்க ஜட்ஜஸ் ராதா, அனில் அண்ட் லயா. என்னன்னா ரெட் ரோஸ்னா குட், பேட் ரோஸ்னா இன்னும் கொஞ்சம் பாண்டிங்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அனில் வந்து என்ன சொல்றாருன்னா, கல்யாணன் வசந்தி கேம் எல்லாமே சூப்பரா இருந்தது, இந்த மகேஷோட இஷ்யூ மட்டும் கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணிட்டீங்க, அதை மட்டும் குறைச்சிங்கன்ற மாதிரி சொல்லி பிளாக் ரோஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த கல்யாண் கிளாரிஃபை பண்ணதுமே நல்லா இருந்துச்சு. அடுத்து ராதா வந்து ஜானு பானு, அதுல சித்து சோனியா வந்து பர்ஃபார்மிங் ஈச் அதர், கொஞ்சம் அவங்க நல்லா தான் பண்றாங்க, நீங்க கொஞ்சம் ஒரு இடத்துல சொதப்புற மாதிரி இருக்குன்ற மாதிரி பிளாக் ரோஸ் ஜானு பானுக்கு போகுது. அடுத்து லயா வந்து நீத்து அண்ட் நட்ராஜ், ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இஸ் குட், எல்லாமே இருக்கு, நீங்க என்ன பண்ணனா அந்த சில வார்த்தைகள் வந்து இந்த கேமராக்காக பண்றது, இது பண்றது, இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம், இதெல்லாம் பேசியிருக்க வேண்டாம் போது அது டவுட்லெஸ் என்ன மேடம் அப்படின்ற மாதிரி நட்ராஜ் சொல்ல, அது மட்டும் கொஞ்சம் தப்பா இருக்கு, அதை நீங்க பாத்துங்க அப்படின்றதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டார். அதை தாண்டி டாஸ்க் எல்லாம் ஓகே தான், சூப்பர். அதுக்கு ரெட் ரோஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அனில் வராரு. அடுத்து மகேஷ் அண்ட் சாண்ட்ரா, அந்த ஃபுட் டாஸ்க்ல வந்து கரெக்டான இன்கிரீடியன்ஸை பயன்படுத்தி ஒரு டாஸ்கை பண்ணது சாண்ட்ரா அண்ட் மகேஷ் தான். மற்ற எல்லா கண்டஸ்டன்ஸுமே என்ன பண்ணிட்டாங்க, பாரோ பண்ணி தான் அதை வாங்கி பண்ணாங்க. நேர்மையா விளையாடுனது சாண்ட்ரா அண்ட் மகேஷ். அந்த ஒரு பாயிண்ட் சொன்னதா இருக்கட்டும், நீ இவ்வளவு கரெக்டா பண்ணி ஷோரூம்ல இருந்து ஒரு விஷயத்தை திருடிட்டு போனீங்களா, அது நியாயமா நம்போது இங்க கரெக்டா பேசி அதுல தப்பு பண்ணிட்டீங்களேன்ற மாதிரி சொல்லி பிளாக் ரோஸை கொடுத்து விட்டாங்க. வேற என்ன பண்றது? அடுத்து ராதா மேடம் வந்து அஞ்சலி அண்ட் பவனை கூப்பிடுறாங்க. ஸோ கொஞ்சம் கம்பல்ஸா மட்டும் நிறைய விஷயங்கள் பேசுறீங்க, இதெல்லாம் பண்றீங்க, இதுல ஏன் நீங்க பிரிட்டோ ஆப்போனண்டா செலக்ட் பண்ணீங்கன்ற கேள்விதான் இருக்குன்னு போது, இல்ல நானும் பிரிட்டோவும் ஈக்குவல் பாயிண்ட்ல இருக்கோம், ஸோ அவனை அடிச்சுட்டு நம்ம மேல போலான்னு பார்த்தோம் அப்படின்னும் போது கடைசியில் அது அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆகி போயிடுச்சு. ஆனா ஓவரால் பாண்டிங்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி ரெட் ரோஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து அனில் வராரு, சிவ் அண்ட் பிரியங்கா. இதுல வந்து ஆரம்பத்திலே ஒரு மன்னிப்பும் கேட்டுறாங்க பிரியங்கா, ஏன்னா போன வாரம் வாக் அவுட் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, பட் இப்போ எனக்கு புரியுது, நான் அதை வாக் அவுட் பண்ணாம இந்த ஷோல சஸ்டெயின் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஐ எம் வெரி ஹாப்பின்ற மாதிரி அவங்க ஒரு மன்னிப்பையும் கேட்டு சொல்றாங்க. உடனே லையா வந்து கேட்குறாங்க, இந்த ஆனிவர்சரி இந்த ஒரு டேட்லலாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போய் எமோஷனல் ஆனதெல்லாம் பார்த்தோம், ஏன் அப்படின்னும் போது அவர் ஒத்துக்கிறார், சிவ் நான் பண்ண தப்பு தான், எனக்கு கொஞ்சம் டெம்பர் லூஸ் ஆகிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டேன், பிரியங்கா மேலே அந்த ஒரு டேட்டில் அவங்க மேலே தப்பு, மற்ற இதெல்லாம் நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன், ஸோ அதை நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி அவருமே ஒத்துக்கிறார். ஒத்துக்கணுன்னே ரெட் ரோஸ் கொடுத்துட்றாங்க. அடுத்து அனில் வந்து ராஜு அண்ட் ஆசியா, இதுல ரெண்டு பேரும் ஆசியாவும் சரி அந்த பானா டாஸ்க்ல பயங்கரமா பண்ணாங்கன்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராஜு வந்து அந்த கப்புள்ஸ் ரூம் போகும்போது சேவகர்களுக்கு கொடுத்த விஷயங்களா இருக்கட்டும்ன்ற மாதிரி பல கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ வந்து நான் இந்த காரணம், ஏன்னா அவங்க ஃபேக்குன்னு சொன்னாங்க அரிதா ஹரிஷ், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நாங்களும் அவங்களும் மெர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பை தான் நான் பயன்படுத்தினேன்ற மாதிரி சொல்லி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு ரெட் ரோஸ் கொடுக்குறாங்க. அண்ட் தென் ஃபைனலாக லயா வராங்க, சித்து அண்ட் சோனியா. அதில் வந்து அவங்களோட கம்யூனிகேஷன் தான் லேக்கிங் இருக்குது அப்படின்றத ஓப்பனாக சொன்ன உடனே, ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்ன உடனே மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த பால் ஸ்மாஷ் பண்ணுறதுமே, அந்த பாயிண்ட் டாஸ்கில் பால் ஸ்மாஷ் பண்ணும்போது இவங்க கோஆர்டினேஷனே இல்லாமல் மாற்றி ஸ்மாஷ் பண்ணதாக இருக்கட்டும், அந்த இன்க்ரீடியன்ட் ஃபுட்டு டேஸ்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்லேயும் அவங்க ஃபெயில் ஆனதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனாக போட்டு பேசினதாக இருக்கட்டும்ன்ற மாதிரி கரெக்டான பாயிண்ட் லயாவும் வச்சிருந்தாங்க. அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு பிளாக் ரோஸ். அண்ட்ரென் ராதா வந்து சாண்ட்ரா அண்ட் பிரிட்டோக்கு, இதுல குறிப்பா குக்கிங் டீம்ல வந்து 1.5 மார்க் கொடுத்தாங்கன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் சந்தியா வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அது ஃபேரா இல்ல, டீமா பிளே பண்றாங்கன்னும் போது அந்த ஒரு விஷயத்தை அவங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ண போய் அதுல இவங்களும் சரியா சொல்ல அப்படின்றத கேட்டுக்கிட்டு பிளாக் ரோஸை கொடுத்து விட்டாங்க ராதா. அண்ட் தென் ஃபைனலா அரிதா ஹரிஷ்,
அவங்களுக்கு வந்து குறிப்பா நீங்க என்னதான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா, ப்ரொஃபஸரா, இதுவா அதுவா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, என்னதான் பண்றீங்க, ஆட்டிடியூட் இருக்கு, ரூட்னஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முதல்ல ஒரு ஃபுட்டேஜை போடுறாங்க. ஹரிதா ஹரிஷ் வாக் அவுட் பண்ணிட்டு போனார் இல்லையா, அந்த குரூப் டிஸ்கஷன் நடக்கும்போது அது வந்து ரொம்ப தப்பா இருக்கு ஹரிஷ், போன வாரம் உங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் போட்டோம் ரைட்டு, ஆனா இந்த வாரம் போடுறதுல உங்களுடைய தப்பு நிறைய இருக்குன்றத ஓப்பனா போட்டு அனில் உடைச்சார். அதுல வந்து ஹரிஷ் வாக் அவுட் ஆன காரணத்தையும் நீங்க வாக் அவுட் பண்ணக்கூடாது, அது எப்படி நீங்க வாக் அவுட் பண்ணுவீங்க, இங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்றதுக்கு போது பொறுத்து இருந்து போறதுக்கு உங்களுக்கு என்னன்ற மாதிரி சொல்லி டிஸ்கஷன் நடக்குது. அடுத்து நீங்க இந்த ஷோல ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் என்னதான், இது ஒரு ஷோக்கு வந்து எப்படி பேசணும் பேசக்கூடாதுன்னு இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி அனில் கேட்டு திரும்ப இன்னொரு ஃபுட்டேஜ் போடுறாங்க, ஒரு நெடுநீள கான்வர்சேஷன் போடுறாங்க. ஹரிதா ஹரிஷ் அவங்க 2 பேரும் அவங்க ரூம்ல பேசின கான்வர்சேஷன். அதுல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருது போல, என்னன்னா தேஸ் மென் ஆர் நாட் ஒன் உமன்ஸ் மேன். ஸோ ஒருத்தவங்களை மட்டும் ஒரு பெண்ணோட ஒரு ஆணா மட்டுமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னோடனே அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ரீமுகி ஆங்கர் பிடிச்சிட்டு இது ஒரு பெரிய தப்பான ஸ்டேட்மெண்ட், இதை இவர் பயன்படுத்தியிருக்கான்னு போது இல்ல நான் கொஸ்டின் மார்க் வச்சேன் அப்படின்ற மாதிரி ஹரிதா ஹரிஷ் சொல்றாரு. எல்லாருமே இல்ல தப்பா இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ன்ற மாதிரி ஜட்ஜஸ் எல்லாமே அது ஒரு பெரிய தப்பான ஸ்டேட்மெண்ட் தான், அதை இவங்க எல்லாம் ரியாக்ட் பண்றாங்க. திரும்ப 2வது வாட்டி ஃபுட்டேஜ் போட்டுமே செக் பண்றாங்க, அதுலயுமே ஹரிதா ஹரிஷ் சொன்னது அந்த ஒரு மீனிங்ல தான் கன்வே ஆயிருக்குதுன்னும் போது உடனே வந்து இவர் பேசுறாரு, இதோ பாரு ஷோ வந்து நீங்க ஷோக்கு ஏற்ற மாதிரி நடந்துங்க, இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது, இப்பெல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாது, பிஹேவியர் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி பிஹேவியர்லாம் நாட் அக்செப்டபிள்ன்ற மாதிரி அனில் சொல்றாரு. உடனே வந்து நீங்க ஜட்ஜஸா இருக்கிறதால நான் பாக்குறேன், இல்லைன்னா வேற மாதிரி பேசுவேன்ற மாதிரி அங்க ஹரிதா ஹரிஷுமே பேசிடுறாங்க. உடனே ராதா நீங்க பேசுறது சரியில்லை, நீங்க பேசுறதுலாம் ஒரு பாசி ஃபீல் வருது, இப்படிலாம் வந்து நீங்க பேசக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்றத ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க. இதுல ஒரு பாயிண்ட்ல ராதாலாம் காண்டாயிட்டு வாக் அவுட்டே பண்ணிட்டாங்க, அந்த ஜட்ஜஸ் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண இடத்துல வாக் அவுட் பண்ணிட்டு, இது எனக்கு புரியல, அவர் பேசுறது ரியலா பர்ஃபெக்டான அவங்க 2 பேர் மட்டும் தான் ரியல் கப்பல், அதனால என்ன வேணாலும் பேசலாமா, என்ன வேணாலும் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணலாமா, யூ ஷுட் ஸ்டாப் இட், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி ராதாவோட கோவம் உச்சத்துக்கு வந்து பல கேள்விகள் கேட்கறாங்க. ஓகே, இப்படி கேட்டுட்டு இருக்க டைம்ல உடனே என்ன பண்ணிட்டாரு, ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்குமே கோவப்படுத்துது, உடனே ஷிவ் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஹரிஷுக்கு எதிராக. ஷிவுக்கும் ஹரிஷுக்கும் பயங்கரமான வாக்குவாதம், ஹீட்டட் ஆர்குமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஜட்ஜஸ் எல்லாம் சைலன்ஸ் சொல்லிட்டு ஒரு பக்கம் லயா ரியாக்ட் பண்றாங்க, நீங்க மட்டும்தான் இந்த உலகத்திலேயே ஒரு பக்காவான கப்பல், ரியலான கப்பல், வேற யாரும் இல்லைன்ற மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்தி பேசுவதை நீ நிறுத்துங்க ஹரிஷ், மற்றவங்களா இருக்காங்க, நீங்க மட்டும், நான் இருக்கேன்னு சொல்லுங்க, நீங்க மட்டும்தான் சொல்லாதீங்க, பல பேரும் இருக்காங்கன்ற மாதிரி லயாவுமே அப்செட் ஆகி கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நடந்து முடிஞ்சோடனே சரி போங்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு அங்க ஒரு பாயிண்ட் ஸ்கோர் போடுறாங்க. என்னன்னா ஒரு பக்கம் 50 பாயிண்ட் வந்து டாஸ்கை பேஸ் பண்ணி, மிச்சம் 50 பாயிண்ட் வந்து ஜட்ஜை பேஸ் பண்ணி இல்லையா. அதுல வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் நின்னதுக்கு அப்புறம் கல்யாண் அண்ட் வசந்திக்கு ஜட்ஜஸ் 40 பாயிண்ட் கொடுக்குறாங்க, பிரியங்காக்கும் 40 பாயிண்ட் கொடுக்குறாங்க, ஆசியாக்கும் 40 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் தென் சந்தியா அண்ட் பிரிட்டோக்கு 25, ஜானுபானுக்கு 20, நட்ராஜுக்கு 35, சித்துக்கு 30, பவனுக்கு 30, ஹரிதாக்கு ஹரிதா ஹரிஷ் கடைசி வரேன், மகேஷுக்கு 15, ஹரிதா ஹரிஷுக்கு 3 ஜட்ஜஸுமே முட்டை போட்டு விட்டாங்க, இவரோட பிஹேவியர் இதெல்லாமே சரியில்லை, அவங்களும் வந்து சொல்றதை எங்க செய்யறாங்கன்ற மாதிரி சொல்லி முட்டை போட்டுட்டு ஓவரால் பாயிண்ட்ஸ் டேபிள் ரிவீல் ஆகுது. முதல் இடத்துல கல்யாண் மற்றும் வசந்தி 85 பாயிண்ட், பிரியங்கா மற்றும் சிவ் வந்து 2வது இடத்துல 80 பாயிண்ட், ஆசியா மற்றும் ராஜு வந்து 75 பாயிண்ட் 3வது இடத்துல, 4வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நடராஜ் 60 பாயிண்ட், நடராஜ் அண்ட் நீத்தோ 60 பாயிண்ட். அடுத்து 5வது இடத்துல பாத்தீங்கன்னா சந்தியா அண்டு பிரிட்டோ 55 பாயிண்ட், 6வது இடத்துல பவன் அண்டு அஞ்சலி 50 பாயிண்ட், சித்து அண்டு சோனியா 50 பாயிண்ட், 2 குரூப்பும் ஒன்னா 50 எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, 7வது இடத்துல ஜானுபானு 45, 8வது இடத்துல மகேஷ் அண்டு சாண்ட்ரா 20, ஹரிதா ஹரிஷ் 15. இப்போ ஆர்டர் படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க கோல்டன் கப்பல் யாருன்னா கல்யாண் அண்ட் வசந்தி கோல்டன் கப்பலா மாறியாச்சா. இப்போ பாட்டம் 3ல இருக்கவங்க டேஞ்சர் ஜோன் அப்படின்னும் போது மார்க் போடும்போது ஜானுபானு கேள்வி கேட்கறாங்க, போன வாரம் எங்களுக்கு நல்ல மார்க் போட்டீங்க, இந்த வாரம் நீங்க ஒழுங்கா சரியா மார்க் போடலன்ற மாதிரி ஜட்ஜஸுக்கு எதிராக இவங்க கேள்வி கேட்க, ஜட்ஜஸ் அது ஒரு கிளார், போன வாரம் நீங்க பண்ணதுக்கும் இந்த வாரம் பண்ணதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த வாரம் நிறைய கப்புள்ஸ் வந்து பெட்டரா பண்ணியிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் மார்க் போட்டிருக்கோம்னு அவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுத்து முடிச்சோடனே இதுல 3 பேர் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க இல்லையா, ஹரிதா ஹரிஷ் அண்ட் தென் மகேஷ் அண்ட் சாண்ட்ரா அண்ட் தென் ஜானுபானு, இந்த 3 பேர் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க இல்லையா. இதுல ஹரிதா ஹரிஷ் டைரக்டா டேஞ்சர் ஜோன் வந்தாச்சு. ஓகே, பாயிண்ட் லீஸ்டா இருக்கிறதால டேஞ்சர் ஜோன்.
இப்ப ஜானு பானு ஆர் மகேஷ் அண்ட் சாண்ட்ரால இருந்து யாராவது ஒருத்தர் மத்த கண்டஸ்டன்ஸ் ஓட்டு போட்டு டான்சர் ஜோனுக்கு தள்ளணும். அதுல என்ன பண்ணிட்டாங்க, 6 பேர் 7 கப்பல்ல 6 பேர் வந்து மகேஷ் அண்ட் சாண்ட்ராக்கு ஓட்டு போட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் ஜானு பானுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. மெஜாரிட்டி டான்சர் ஜோன் வரணும். மகேஷ் சாண்ட்ரா அரிதா ஹரிஷ் நிக்க வச்சுட்டு எலிமினேஷன் யாரு அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகும்போது ஜட்ஜஸ் ஒரு கேள்வி கேட்கறாங்க. அரிதா ஹரிஷ் இதுக்கு அடுத்த ஷோல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் இந்த ஷோவை மதிச்சு பல விஷயங்கள் நடந்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் வந்து ஒரு கேள்வியும் வாக்குறுதியும் கேட்கறாங்க. அதுக்கு முன்னாடி அரிதா ஹரிஷ் கை தூக்கி இந்த ஷோ விட்டு நாங்க வாக் அவுட் பண்றோம், நாங்க வெளியே போறோம், நீங்களா எங்களை வெளியே அனுப்ப வேணான்ற மாதிரி. அப்படி அவங்க வாக் அவுட் பண்ணலனாலும் அவங்கள தான் எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாக் அவுட் ஆவருன்னு சொல்லி அவங்களே வாக் அவுட் பண்ணி இந்த ஷோ விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன்னா கடந்த 2 வாரத்துக்கான பிரச்சனையே காரணமே அரிதா ஹரிஷ் தான். அவரால் தான் ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது. ஜாக்கெட் கொண்டு ஜாக்கெட்ல இருந்து ஆரம்பிச்சு இத்தனை நாள் டிராவல் பண்ணதுல என்னையா பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி ஜட்ஜஸே கோவப்பட்டு அவங்க வெளியேறினதை பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த வீடியோல ஒரு 3 எபிசோடு பார்த்துருக்கோம். நாளைக்கு ஒரு 3 எபிசோட், அதுக்கப்புறத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் ஒவ்வொரு எபிசோடு கரெக்டாக வந்துடும். ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பை கைஸ்.